அதானே பார்த்தேன். அதாவது கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே கூட உதித்து விடும். ஆனால் எங்கள் அண்ணன் ராஜபிரியன் ஜெர்சி போட்டு சப்போர்ட் பண்ணுற டீமு ஃபைனலில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. நான் கூட பார்த்தேன், எப்புட்றா இந்த அர்ஜென்டினா ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க, ஜெயிச்சு போடுவாங்க, நம்ம அண்ணன் நம்மளை கொஞ்சம் பெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா முடிஞ்சுச்சு. உண்மையாக சொல்லப்போனால் நானே ஒரு பெரிய அர்ஜென்டினா மெஸ்ஸி ஃபேன் தான். பட் இருந்தாலும் எங்கள் அண்ணன் சப்போர்ட் பண்ணதே ஆப்போசிட்டாக சப்போர்ட் பண்ணது, நம்ம போர்ச்சுகல் சப்போர்ட் பண்ணேன், அதுவும் முடிஞ்சு போச்சு. இவர் ஃபைனல் வரைக்கும் போகிறாரே இந்த ஜெர்சியை போட்டுக்கணும்னு நான் நினச்சேன். கடைசியாக என்ன சொல்கிறது, முடிஞ்சு பாவமாக இருந்துச்சு. பட் எனக்கு எப்படியோ நான் நேற்று மெஸ்ஸி ஜெயிக்க மாட்டாங்க முன்னாடி தெரியும். ஏன்னு சொன்னால் அந்த நீங்கள் இந்த கொடி கலர் ஸ்பெயின் கொடி கலரை பார்த்தாவே எனக்கு தெரியும். ஸ்பெயின் தெரிஞ்சிருச்சு இந்த வருஷம் அந்த கொடி தான் மாசு, அந்த கொடி தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க தான் ஜெயிக்க போகிறான்னு தெரியும். இருந்தாலும் மெஸ்ஸி மேலே உள்ள பாசத்தில் ஜெயிப்பாங்க பார்த்தேன். இந்த பாட்டி டாபர் இந்த பாட்டி மெஸ்ஸி மேலே உள்ள பாசத்தில் ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துட்டாங்க. பரவாயில்ல, மெஸ்ஸி தான் தான் போன வருஷம் கப் அடிச்சாப்ல. பேக் டு பேக் கப் அடிக்கிறவங்க என்ன மும்பை இந்தியன்ஸா, சென்னை சூப்பர் கிங்ஸா, ஆர்சிபியா? வாழ்த்துக்கள் மெஸ்ஸி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சாரி, லட்சுமி அம்மா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மெஸ்ஸி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கல். நம்ம அடுத்த வேர்ல்டு கப் மேட்ச் நம்ம அண்ணன் இருப்பார், நம்ம அப்போ கப் அடிப்போம், பார்த்துக்கலாம். ஐபிஎல் சப்போர்ட் பண்ணோம், ஃபுட்பால் சப்போர்ட் பண்ணோம். அடுத்து என்ன கேம் சப்போர்ட் பண்ணோம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து ஏதாவது கேம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதுக்கும் இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோ போடுறோம், அதுக்கும் ஆதரவு தாருங்கள். அதுக்கும் எங்கள் அண்ணன் ஒரு ஜெர்சி போடுவார். பட் கண்டிப்பாக அந்த டீம் தோக்கும், அப்போ மீட் பண்ணுவோம். பாய்.